Hello friends, welcome to Tamizh tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படினா MS Wordல emoji வந்து எப்படி ஆட் பண்றது அத பத்தி நாம பார்க்க போறோம். இந்த emoji ஆட் பண்றதுக்கு வந்து ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஷார்ட்கட் மூலமா ஆட் பண்ணலாம். இன்னொன்னு வந்து ஷார்ட்கட்லயே வந்து லிஸ்ட் ஆஃப் இமேஜ் ஆட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இன்டிவிஜுவல் இமேஜ் ஆட் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணனும் அப்படினா கோலன் ஆபரேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைப் பண்ணனும். இது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து பாத்தீங்கன்னா கோலனுக்கு அப்புறம் இமிடியேட்டா ஷிஃப்ட்டும் இந்த ஃபங்க்ஷன் ஆபரேட்டரும் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு இமேஜ் வரும். அதே மாதிரி ஷிஃப்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் ஆபரேட்டர் இந்த ஃபங்க்ஷன் ஆபரேட்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு இமேஜ் வரும். அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டும் இந்த பார் ஆபரேட்டரும் சேர்த்து அமைச்சிங்கன்னா இன்னொரு இமேஜ் வரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நான் ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கோலன் ஆபரேட்டர் இதான் வந்து ஸ்டெப்பு 1. இதுக்கப்புறம் உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட் கீயும் இந்த ஃபங்க்ஷன் ஆபரேட்டர் இதை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரும். அதே மாதிரி மறுபடியும் வந்து கோலன் ஷிஃப்ட்டு இப்போ ரைட்டில் பண்ணிங்க அப்படின்னா ஹாப்பி இமேஜஸ் வரும். மறுபடியும் வந்து கோலன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டும் பார்க்கையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் வரும். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இது சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எதாவது நீங்கள் கலரிங் கொடுக்கணும் அப்படின்னா கலரிங் கொடுத்துக்கலாம். இது வந்து ஷார்ட்கட் மூலமாக பண்ணுறது. அடுத்த டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் இமேஜஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டில் என்னென்னா லிஸ்ட் ஆஃப் இமேஜஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் கீயும் டாட் ஆப்ரேட்டரும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கீபோர்டில் விண்டோஸ் கீ டாட் ஆப்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் இமேஜஸ் வந்து காமிக்கும். இதில் இப்போ உங்களுக்கு எது வேணுமோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் கிளிக்கு மேலே வந்து இங்கே செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த இமேஜை செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வந்து செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நேரத்தில் உங்களுக்கு போதும் அப்படின்னா இந்த எக்ஸை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணது இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலரிங்கை வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் எமோஜஸ் வந்து வேர்டில் வந்து ஆட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.